வணக்கம், வெல்கம் டு இன்ஸ்பயர் அகாடமி. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ அப்டேட்டடா நம்ம இருக்க வேண்டிய விஷயங்க. ஸோ இந்த இயர்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது, இப்போ என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது, என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயம்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க ஒரு மாடலா வந்துட்டு நம்ம ஒரு 10 questions வந்து இங்க நமக்கு இருக்கு. ஸோ அதுல பாருங்க, ஸோ இது வந்து நமக்கு ஒரு மாடல் தான். So which company launched its first electric scooter named Vida V1, and which institution topped the Times Higher Education the World University Rankings 2023 in India? So questions இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இதுல நம்ம வந்துட்டு எவ்வளோ நம்ம வந்துட்டு அப்டேட்டடா இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டோ கார். ஸோ இதுக்கான ரீசனும் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ அதை நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் IIT, Indian Institute of Science. ஸோ இந்த மாதிரி கரண்டா என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறதுல நம்ம அப்டேட்டடா இருக்கணும். So next பாருங்க, what is the theme of World Cotton Day 2022? So இதோட தீம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. So it is celebrated on usually வந்து October 7, and this year marks the 3rd anniversary celebration of the international event. அதோட என்ன தீம் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ த டே வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 2022? இல்லையா, இது நமக்கு தெரியும், திரௌபதி முர்மு. இல்லையா, இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு, செலக்ட் பண்ணாங்க திரௌபதி முர்மு. Next, who is the Prime Minister of India 2022? இது கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். ஸோ இப்போ கரண்ட் அண்ட் ஈவன் முன்னாடி இருக்கிறவங்க லிஸ்ட்டும் நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் நரேந்திர மோடி, இல்லையா, சின்ஸ் 2014. அண்ட் who is the Chief Justice of India? இதெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறத நம்ம வந்துட்டு அதை நோட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம அந்த நேம்ஸ் வந்துட்டு நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. So answer என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, Justice Lalit put in motion the process of appointment of his successor by recommending the name of Justice Chandrachud to Union Government. So முன்னாடி இருக்கிறவங்க ரெக்கமெண்ட் பண்ணது Justice Chandrachud. And next, who is the current Chief Minister of Tamil Nadu? இதுவும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ நடந்த ரீசெண்ட் எலெக்ஷன்ல செலக்ட் ஆனது MK ஸ்டாலின் இல்லைங்களா. ஸோ அவர் த கரண்ட் அண்ட் எத்தனாவது பார்த்தீங்க அப்படின்னா அவர் மினிஸ்டர் அப்படிங்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கணும். ஹூ இஸ் த கரண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? இதுவும் நமக்கு தெரியும் இல்லையா, நிர்மலா சீதாராமன். ஸோ ஆஃப்டர் த எலெக்ஷன் வந்துட்டு பிஜேபி பார்ட்டி ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட்ல நிர்மலா சீதாராமன். And next, who is the current Minister of Education in Tamil Nadu? So இதெல்லாமும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இது உங்களுக்கு தெரியும், வந்து நம்ம நியூஸ்ல நிறைய நோட்டீஸ் பண்ணியிருப்போம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இல்லையா. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைஃபை சிட்டி. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைஃபை சிட்டி அப்படிங்கிறது ஆல்வேஸ் இஸ் மும்பை அப்படின்னு சொல்லுவோம். மும்பை இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டி டு ஹேவ் வைஃபை கனெக்டிவிட்டி இன் பப்ளிக் பிளேசஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்டேட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கு. மேலும் விவரங்களுக்கு 9842297768 or inspireacadamii@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடியை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.